இந்தியாவினுடைய மிக பெரும்பாலான கிட்டத்தட்ட ஒரு 40% கனிம வளங்கள், இரும்பு, அயன் ஓர், ஸ்டீல், கோல், லித்தியம், கோல்டு, இது எல்லாம் இந்த கனிம வளங்கள்லாம் இந்த சென்ட்ரல் இந்தியா இருக்கு பாருங்க, இப்போ நடக்கிற யுத்தம் நடக்கிற பகுதியில் தான் அது வந்து மிக அதிகமாக இருக்கு. இப்போ அந்த பகுதியெல்லாம் கார்பரேட்டுக்கு வேணுங்க. டாடா பற்றி சொல்கிறாங்க, அதானியை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இவர்களுக்காக வந்து நிலத்தை வந்து காங்கிரஸும் வாங்கி தருது, பிஜேபி வாங்கி தருது. அதில் தான் இந்த சண்டையை இந்த போராட்டமே நடக்குது. ஏன்னா அவங்க நிலத்தை அவங்க யாரும் இழக்க மாட்டாங்க. மாவோயிஸ்டல்ல பிரச்சனை மாவோயிஸ்டோட ஆயுதம் ஏந்திய தாக்குதல் அல்ல, அதை வந்து ஒரு கவராக, அது ஒரு அப்படி தகவலாக சொல்லிக்கிட்டு, ஏன்னா மலையில் போய் நமக்கு என்ன தெரியும், மலையிலையும் காட்டிலையும் நடக்கிற பிரச்சனையே நமக்கு தெரியாது. என்ன மீடியா அதுவும் சொல்லவும் மாட்டாங்க. இந்தியாவில் அவங்க தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய கனிம வளங்களினுடைய மிக பெரும் பகுதி, ஒவ்வொரு பர்சன்டேஜாக சொல்கிறாங்க, 20%, 30%, 40%லாம் சிலதெல்லாம் அங்கே இருக்குது. அதை வந்து கார்பரேட் வந்து கொள்ளையடிக்குது. ஆனால் அந்த மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய கிராம சபையின் அனுமதியுடன் தான் நீ சுரங்கம் தோண்டணும். அங்கே இந்த மக்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதை மீறி யார் சுரங்கம் தோன்றதாங்க இப்போ நம்ம கேள்வி. இங்கே ஆதிவாசிகளுக்கு அப்படி அவங்க எல்லாரையும் இணைக்கிற ஒரு தலைவர் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க காட்டிலையும் மலைகள் இருக்கும்போது எப்படி ஒரு ஹைகான் பெருசாக வரல. மன்மோகன் சிங் சொன்ன வார்த்தைகளும் இப்போ அமித்ஷா சொல்கிற வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒன்று. ஆதிவாசி முக்து பாரத்தை கொண்டு வர போறாருன்றது தான் நமக்கு ஆட்சேபனை. ஏன்னா ஆதிவாசிகள் குழந்தை உட்பட, அவர் சொன்னார் பாருங்க, குழந்தை 6 மாத குழந்தைகள் உட்பட, பெண்கள் உட்பட, பெண்கள் நூற்றுக்கணக்கான பெண்கள்லாம் கொள்றாங்கல்ல. இதுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது. நம்ம கேட்குற அக்கௌண்டபிலிட்டி, நீங்கள் போராட்டம் செய்கிற ஆயுதம் தாங்கிக்குள்ளோடு போராடுறது அல்ல. சாதாரண மக்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் அது ஈழத்தில் அதுதான் பிரச்சனை. ஹாஸ்பிட்டல் பேரில் குண்டு போடு, ஸ்கூல் பேரில் குண்டு போடுறது, இதை பற்றி தான் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறலாக நம்ம சொல்கிறது. வேற என்னன்னா அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்களுக்கு இந்த நிலங்களை மினரல்ஸ்க்காக, மைன்ஸுக்காக கார்பரேட்டுகளுக்கு எந்த எதிர்ப்பும் இன்றி கொடுப்பது, இதுதான் இந்த அரசாங்கத்தோட உள்நோக்கமாக இருக்கு. அங்கே ஆதிவாசி நிலங்களை ஆட்ட போடுறது தான். யாருக்காக ஆட்ட போடுறான்? கவர்மெண்ட்டுக்காக போட்டால் நான் ஒத்துக்கலாம். பள்ளிக்கூடம் கட்ட போகிறேன், பஸ் ஸ்டாண்ட் கட்ட போகிறேன், ரயில்வே ஸ்டேஷன் கட்ட போகிறேன், இல்லை பொதுவாக சீர்திருத்தம் ஏதோ பண்ண போகிறேன்னா, இந்த அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கார்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்கு, அது கூட இவங்களோட பேசி பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அந்த மக்களுடனே பேசி உங்களுக்கெல்லாம் இந்த நல்லதெல்லாம் நடக்கும், அதனால் இதை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா செஞ்சால் கூட அது கூட ஒன்றும் இல்லை. இந்தியன் சிட்டிசனே வந்து தாக்கப்படும் போது, நாம் அதுவும் எங்கேயோ காட்டிலையும் மலையிலையும் தாக்கப்படும் போது, படிக்காதவர்கள், அந்த இன்னும் கூட நவீன உலகத்துக்கு வராதவர்கள், கல்வி மறுக்கப்பட்டவர்கள், இன்னும் கல்வி மறுக்கப்பட்டவர்கள், அதான் நான் சொல்கிறேன். எனவே நம்முடைய நோக்கம் வந்து இந்த போரை நிறுத்துன்னு சொல்கிறது வந்து பழங்குடி மக்களை அடிவில் இருந்து காப்பதற்காகத்தான். இதை வந்து இந்த செய்தி போய் எங்கும் சேரட்டும். இந்திய அரசே பழங்குடி மக்களை அழிக்கும் ககற்போரை நிறுத்து, தெளிவாக சொல்லியிருக்கோம். இதில் நீ மாவோயிஸ்டுகளுடன் நடக்கும் போரை நிறுத்துன்னு கூட சொல்ல, நீ பழங்குடி மக்களை அழிக்கும் போரை நிறுத்து, அது தெளிவாக சொல்கிறோம். அதான் ஏன்னா சட்டத்தில் இப்போ இவங்க வேஜ் வார்ம்பாங்க, இவங்க ஆயுதம் தாங்கி யார் போராடினாலும் அரசு வந்து நிச்சயமாக அவர்களை எதிர்த்து அழிக்கத்தான் செய்யும். நாம் கேட்குறது, நான் மாவோயிஸ்டை அழிப்பதாக சொல்லி பழங்குடி மக்களை அழிக்காதேன்னு தாங்க இந்த கூட்டம். அப்போது இதில் ஒரு சின்ன இது என்னென்னா, தலித் லிவ்ஸ் மேட்டர்னு போட்டிருக்காங்க கடைசியாக. ஆதிவாசி லிவ்ஸ் மேட்டர்ன்றது தான் இந்த இதோட கூட்டத்தோட இது. இந்த இன்விடேஷனில் நீங்கள் தலித் லிவ்ஸ் மேட்டர் இல்லை, 2 இன்க்ளூசிவ் இல்லை, தலித் வேற. அப்படி இல்லைங்க, சட்டத்துலேயும் அதான், சட்டத்துலேயும் அதான் இல்லை, அதுக்குள்ளே போகலை. என்னென்னா சட்டத்துலேயும் ஷெடியூல் காஸ்ட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஷெடியூல் ட்ரைப். இல்லைங்க, ஷெடியூல் காஸ்ட், நான் சட்டத்தை தாங்க பேசுகிறேன். ஷெடியூல் காஸ்ட் இஸ் டிஃபரெண்ட். ஆர்டிகல் 341
ஆர்டிகல் 341 ஆஃப் கான்ஸ்டியூஷன் கூகுளில் போட்டு பாருங்க, அனே கரெக்டாக இருக்கும். 341 ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து யார் பட்டியல் இனத்தவர் என்று சொல்கிறது. ஆர்டிகல் 342 யார் பழங்குடியினர் என்று சொல்லுகிறது. பட்டியல் இனத்தவர் என்பவர் தீண்டாமைக்கு உள்ளாகி இருப்பவர்கள். அதை இந்தியா முழுவதும் ஒரு நோட்டிஃபிகேஷனில் இஷ்யூ பண்ணிடுறாங்க. அது மாநில அரசு தீர்மானிப்பது அல்ல. பழங்குடியினரும் அதே போல் அவர்களை தீர்மானிப்பது எது என்றால், அவர்கள் அண்டாமையில் இருக்காங்க, தூரமாக இருக்காங்க, காட்டில் இருக்காங்க, மலையில் இருக்காங்க. அதான் பட்டியல் இனத்தவருக்கும் பழங்குடியினருக்கும் இருக்க வித்தியாசம் நம்ம பார்க்குறதுல. இல்லை, இதில் நமக்கு வந்து இதில் உடன்பாடு தான். தலித் லிவ்ஸ் மேட்டர், ஆதிவாசி லிவ்ஸ் மேட்டர், அவ்வளோதான். இதில் ஒன்றும் சண்டை இதுவே இல்லை. நான் கூடுதலாக சொன்னேன், இதில் போட்டுக்கிறதோட கூட சேர்த்து சொன்னேன். அடுத்து எனக்கு பெருசாக இப்போ தோழர் கீதா மாதிரியோ மணி மாதிரியோ எல்லாம் எனக்கு இந்த இயக்கம், மாவோயிஸ்ட் இயக்கம், நக்சல் பாதிக்கிறதை பற்றி பெரிய புரிதல்லாம் கிடையாது. அதை தெளிவுபடுத்திடுறேன். அதில் அவர் சொன்னார் எனக்கு, நான் அதெல்லாம் இருந்தேன் அப்படின்லாம் சொன்னார். எனக்கு கிடையாது. நான் முழுக்க முழுக்க இப்போ நான் இதை படிச்சுட்டு வந்தேன். என்ன அப்படின்றது லிட்ரேச்சர். இப்போ குறிப்பாக ஃப்ரண்ட் லைன் இருக்கு, அதுக்கு ஒரு பொதுவான இதழ் அது ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறது. அதுலேயே என்ன போட்டிருக்காங்கன்னாங்க, நம்மதை விட சிறப்பாக போட்டிருக்காங்க. ஸ்டேட் வர்சஸ் மாவோயிஸ்ட் இல்லை, ஸ்டேட் வர்சஸ் சிட்டிசன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. நம்முடைய கேள்வி அதான், ஒரு அரசு அந்த நாட்டு மக்களையே வந்து கொல்லக்கூடாதுன்றது தான். இப்போ இலங்கையில அதான், அந்த நாட்டு மக்கள் தான் அவங்க. இப்போ பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலியர்கள் வந்து பாலஸ்தீனியர் கொள்றது அது வேற, நாம் பாகிஸ்தானும் போராடுறது வேற, நாமும் சீனாவும் போராடுறது வேற. அதை போர் நடக்கிறது சொல்கிறேன். போர் அந்த எந்த போரும் இல்லை, முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், இதெல்லாம் எல்லா போருமே கூடாதுன்றது ஒரு மனிதத்தை நேசிக்கிறவர்கள் இருப்பாங்க. அந்த 2 உலக யுத்தத்தை பார்த்தது வந்து சிங்காரவேலர். அந்த சிங்காரவேலருடைய கருத்தை பாரதிதாசன் சொன்னார், இந்த கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்ட்டு. அதான் எந்த போராக தான், எந்த போரையும் நாம் எதிர்க்கிறோம். அது இல்லாத, ஏன்னா எந்த போரும் ஒரு மனித உயிருக்கு சேதாரமின்றி நடத்த முடியாது. அமைதி இருக்கே, அதுக்கு மிக விரோதமாக தான் இருக்கும். அப்போது இதில் எல்லாரும் ககர் அப்படின்னா என்னான்ட்டு இதில் போட்டிருக்கு. நான் சொல்ல, எனக்கு தெரியாது, எனக்கு இந்திய சுத்தமாக தெரியாது. ககர்னா ஃபைனல் மிஷன், இறுதி கட்ட வேட்டை இது அப்படின்னு அவர் குறிக்கிறார். இதுக்கு முன்னாடி யூபிஏ இருக்க காங்கிரஸ் அரசாங்கம் செய்தது பச்சை வேட்டை. அதாவது கச்சை வேட்டைன்னா என்ன, காட்டிலே வேட்டை, இங்கே இல்லை, நாட்டிலே இல்லை, பச்சை வேட்டை, கிரீன் ஹண்ட், ஆப்ரேஷன் கிரீன் ஹண்ட்ன்றான். இது ஆப்ரேஷன் ககர். ககர்னா இந்தியில் ஃபைனல் மிஷனா அவங்க சொல்கிறாங்க. எது ஃபைனல் மிஷன், அது எந்த ஹண்ட்டுன்னு தெரியாது. அப்போது இதில் மீண்டும் நம்முடைய குறிப்பாக இதுதான் சொல்லும், வேறு எதுவுமே இல்லை. இப்போ அங்கே பழங்குடி மக்கள் அப்படின்றப்போ என்ன எல்லாரும் சொல்கிறப்போ ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன, ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தவர்கள் அவங்க குறிப்பிட்டு மீதி பேரை சொல்ல, இதுக்கு அடுத்து அவங்க பலரை சொல்கிறாங்க. அவங்க அதுக்குள்ளே நான் போகலை. அதாவது பனியாஸ் பற்றி சொன்னாங்க, அதுவோ இல்லை வேறெல்லாம் போகலை. ஏன்னா பட்டியல் இனத்தவர்கள்ன்றவர்கள் வந்து இங்கே மலையிலையோ இல்லை காட்டிலையோ இல்லை. அது முக்கியமாக புரிஞ்சுக்கணும். உடனே எங்கே ஏன் அதுன்னா, இங்கே உடனே இப்போ வெண்மணியில் கொளுத்தப்பட்டால் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் உடனடியாக இங்கே தெரியுது. உடனே போராடுறாங்க. மேலே வளவில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் உடனே வெட்டப்பட்டால் உடனே போராடுறாங்க. காட்டிலையும் மலையிலையும் மலையிலையும் நடந்தால் அது வந்து நிகழ்வே வராது. வெளில வர்றதுக்கான வாய்ப்பு இப்போ கொஞ்சம் இதெல்லாம் வந்துட்டா கூட வராது. இப்போ ஒரு சின்ன செய்தி தமிழ்நாட்டே எடுத்துங்க, வாச்சாத்தி விஷயம் எப்படி வெளில வந்து, வாச்சாத்தி செய்தி வெளில அவர் அந்த சண்முகம் இப்போ இருக்கார், சிபிஎம் இப்போ கம்யூனிஸ்ட் செக்ரட்டரி, அவர் மண்டையை உடைச்சி 5 வருஷம் ஆச்சு எஃப்ஐஆர் போட. அந்த வாச்சாத்தி வழக்கில் எஃப்ஐஆர் போடுவதற்கு 5 வருஷம் ஆச்சு. அப்படின்னா நினச்சிங்க, அங்கே பழங்குடி மக்கள் அல்லது வனவாசிகள் அல்லது ஆதிவாசிகள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அது வெளியே வராது உலகத்துக்கு. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை அங்கே எது நடந்தாலுமே. அப்போது இதை வந்து இதில் வந்து அவங்களுக்கு
ஏன் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து இப்படி அங்கே இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறோம், இந்த இதில் படிக்கும்போது இந்த சுருக்கம் என்னென்னா, இந்த ஃப்ரண்ட் லைனில் நான் மொத்தம் 4 கட்டுரை இருக்குது. இதில் மீனா கந்தசாமி மட்டுமல்ல, இன்னும் 3 பேர் எழுதியிருக்காங்க. அதில் இந்த அம்மா சொன்னாங்களே சோனி மட்டும் அல்ல, இன்னும் பலருடைய நேர்காணலும் இதில் இருக்குது. இதை எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு இதனால் படித்தேன். வெளிநாட்டுக்கு போனால் இதை நம்ம படிக்க போகிறது இல்லை. இதனுடைய சாராம்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கத்துக்கும் அது காங்கிரஸ் கிரீன் அண்டோ இல்லை இப்போ ககருக்கோ ஏன் இவங்க ஆதிவாசிகளை எதிர்த்து இந்த போரை நடத்துகிறாங்க? இவங்க மாவோயிஸ்டுகளை எதிர்த்து போரை நடத்தினா நமக்கு ஒன்றும் உண்மையிலே எனக்கு ஆட்சேபணம் இல்லைங்க. ஏன்னா இவரும் போராட போகிறான், அவனும் போராட போகிறான். இவரும் ஆயுதம் வச்சுருக்காரு, அவங்களும் ஆயுதம் வச்சுருக்காங்க. இது மக்களை எதிர்த்து இங்கே போராட்டம், இங்கே போர் நடக்குது. ஆதிவாசி மக்களை எதிர்த்து இந்த அரசு ஏன் நடத்துதுங்க? அதான் முதல் கேள்வி கேட்கணும். ஏன் நடத்துது? இந்த கட்டுரையினுடைய முழுக்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காக இப்போ ஏன் உக்கிரமாயிட்டே வருது அந்த போர், முன்ன விட அதிகமாயிட்டே வருது அப்படின்னா, கார்பரேட்டுகளுக்கு அந்த கனிம வளங்கள் நிறைந்து, என்ன மாதிரி கனிம வளங்கள்? இந்தியாவினுடைய மிக பெரும்பாலான கிட்டத்தட்ட ஒரு 40% கனிம வளங்கள், இரும்பு, அயன் ஓர், ஸ்டீல், கோல், லித்தியம், கோல்டு, இது எல்லாம் இந்த கனிம வளங்கள்லாம் இந்த சென்ட்ரல் இந்தியா இருக்கு பாருங்க, இப்போ நடக்கிற யுத்தம் நடக்கிற பகுதியில் தான் அது வந்து மிக அதிகமாக இருக்கு. இப்போ அந்த பகுதியெல்லாம் கார்பரேட்டுக்கு வேணுங்க. இப்போ ஸ்டெர்லைட் அதானே அவனுக்கு வேணும். அதுக்காக என்ன பண்ணுறான், நான் ஸ்கூல் கட்டித்தரேன், ரோடு போட்டு தரேன், கம்யூனிட்டி சென்டர் தரேன், என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணுறேன். அதே தான் இப்போ அங்கேயும் பண்ணுறாங்க. என்னது டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் நிலத்தை கொடுத்துருங்க. அந்த நிலத்தில் அந்த நாங்கள் மினரல்ஸ் கனிமத்தை நாங்கள் எடுக்க போகிறோம். யாருக்கு? உலகத்தில் இருக்க. இன்னைக்கு பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு JSW ஜிண்டால் நினைக்கிறது, ஜிண்டால் ஸ்டீல் ஒர்க்ஸ், ஜிண்டால் ஸ்டீல் ஒர்க்ஸு ஒரு அக்விசிஷன் பண்ணுறான். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட முதல் பக்கத்தில் கம்பெனி லா அப்பேலட் ட்ரைபுனல் அதை அப்ரூவ் பண்ணிட்டான். எவ்வளோ கோடி தெரியுங்களா? அதுக்காக சொல்கிறேன், நமக்கு 17 லட்சம் கோடி, 17,000 லட்சம் கோடி, 17,000 crores நினைக்கிறேன். அதை வந்து அவன் அக்விசிஷன் பண்ணதை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணான். அதுக்குள்ளே நான் போகல. அப்படின்னா எவ்வளோ பலம் பொருந்தியவனா இருப்பான்றதுக்காக சொல்கிறேன். இந்த JSW பற்றி இதில் சொல்கிறாங்க, இந்த கட்டுரைகளில் டாடா பற்றி சொல்கிறாங்க, அதானியை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இவர்களுக்காக வந்து நிலத்தை வந்து காங்கிரஸும் வாங்கி தருது, பிஜேபி வாங்கி தருது. அதில் தான் இந்த சண்டையை இந்த போராட்டமே நடக்குது. ஏன்னா அவங்க நிலத்தை அவங்க யாரும் இழக்க மாட்டாங்க. பரந்தூரில் என்ன பண்ணுறாங்க விவசாயிங்க? 1000 நாளாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம என்ன பண்ணுறோம்? அட்லீஸ்ட் விஷயம் இங்கே தெரியுது. பரந்தூரில் நிலம் எடுக்கிறத அவன் எதுவும் சத்தம் போட்டுட்டு இருக்கான்ப்பா. இப்போ அங்கே எடுக்கிறது தெரியவே தெரியல. இப்போ இப்போ சத்தீஸ்கரில் குறிப்பாக பஸ்தர் ரீஜியன், பஸ்தர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 3 மாவட்டங்கள், அங்கே தான் தண்டகாரண்யா அப்படின்றாங்க. அதை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த நிறைய இந்த சுரங்கங்கள் எடுக்கிறது தான் வந்து இப்போ பெருசாக இருக்குது. இது எல்லா இடங்களில் இதை பற்றிய இந்த கட்டுரைகளில் இந்த இயக்கத்தை பற்றிய ஒரு ஹிஸ்டரியும் சொல்கிறாங்க. இவங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்திலேருந்து நக்சல்பாரி இயக்கம் அது பிரிந்து வந்ததுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு அந்த நக்சல்பாரி இயக்கத்தை வந்து அது நசுக்கப்படும் போது அங்கே வந்து குறிப்பாக இது வந்து மேற்கு வங்கத்தில் அப்போ இருக்கிற தலைவர் மஜும்தார், அதுக்கடுத்து இங்கே பலமாக வர்றது வந்து ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா போகலை. இப்போ கூட இந்த இயக்கம் இருக்கு பாருங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த மாவோயிஸ்ட் இயக்கம், அதில் இருக்கக்கூடிய பொலிட் பியூரோ மெம்பர்ஸ், சென்ட்ரல் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் தெலுங்கு பீப்புள் அப்படின்ற தகவலை சொல்கிறாங்க. அதாவது மெஜாரிட்டி மிக மிக பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்க, அவங்க பேரை பற்றியெல்லாம் கூட இதில் குறிப்பிடுறாங்க.
அவங்க எப்போன்னா இங்கே ஆந்திராவில் வந்து அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது அவர்கள் இயக்கத்துக்கு அவர்கள் அடுத்த ஊருக்கு போகிறாங்க. அங்கேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக ஆந்திரா தெலுங்கானா. அப்போ காட்டுக்குள்ளார அவர் சொன்னார், ரவிக்குமார், இப்படியே காட்டு வழியாக நம்ம அஸ்தாம் போய்டுன்னு சொன்னார் அவர். அவங்க சொன்னார். அப்போது காட்டுக்குள்ளார அவங்க போய் அடுத்த மாநிலங்களுக்கு போகிறாங்க. எங்கள் மகாராஷ்டிராவினுடைய ஒரு பகுதி. மகாராஷ்டிரானா பம்பாயோ பூனாவோ கிடையாது. அதுக்கு அது பேர் நமக்கு பேரே வராதுங்க. கடிச்சோரோலியா கச்சிரோலி அப்படின்றாங்க. இந்த கச்சிரோலி பகுதிக்குள்ள அந்த பகுதி, அதே மாதிரி ஒரிசாவுடைய ஒரு பகுதி, இந்த மாதிரி அது எல்லாத்துக்கும் இணைப்பாக தான் சென்ட்ரல் இந்தியாவாக இருக்குது. அவங்க இங்கே பரவி இருக்காங்க. அடர்ந்த காடு, அந்த அடர்ந்த காடு, அடர்ந்த அந்த மலையினுடைய குகைகள். இப்போ என்னன்னா, இப்போ அந்த கச்சரோலி இப்போ ஆந்திராவில் கிட்டத்தட்ட அநேகமாக ஒரு 2 மாவட்டங்களில் லேசாக தவிர மீதி எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கி இந்த இயக்கத்தை கிட்டத்தட்ட பெருசாக இல்லை. ஆனால் மக்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கான மக்கள் பிரச்சனை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் பிரச்சனை தீர்த்தப்படவில்லை. ஆனால் இந்த இயக்கம் போயிடுது, அதை காலி பண்ணிட்டான். இப்போ மகாராஷ்டிராவிலையும் அந்த அந்த கச்சிரோலியில் இயக்கம் இல்லை. இந்த இதில் பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் ரோடு போட்டான். என்ன அதை எவ்வளவு ரோடு இது போட்டாங்க. பட்னாவிஸ், அதுக்கப்புறம் அவங்க இருக்கக்கூடிய அந்த பட்டவங்கெல்லாம் எல்லாரும் சேர்த்து காட்டுக்குள்ளார இப்போ வேகமாக பயணிக்க முடியும். பஸ்ஸு விட்ருக்கான், போகிற பேருந்தே விட்ருக்கான். அதுக்கப்புறம் அங்கே வந்து பல்வேறு விதமான இந்த அந்த மக்களுக்காக இவங்களுடைய உண்மையிலே இவங்களுடைய டெவலப்மெண்ட்டுடைய ஒர்க்கும் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அதாவது இந்த முதலாளித்துவ வளர்ச்சியிலே நடக்கக்கூடிய ஒரு அது ஒரு இதுக்கு இவங்களுக்கு தேவைப்படுது. யார் தீர்மானிக்கிறாங்க? இவங்க கார்பரேட்டுகள் தீர்மானிக்கிறாங்க. இங்கே இந்த இந்த இதுதான் இந்த இதில் இருக்கக்கூடிய மிக இது சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொன்னேன், வாச்சாத்தி சொன்னேன். இப்போ இங்கே இதை சொன்னேன், அது பேர் என்ன, பரந்தூர் சொன்னேன். இப்போ எல்லாருக்கும் ஈஸியாக எல்லாரும் என்னன்னா ஒரு முத்திரை குத்தலாம். என்னது? அர்பன் நக்சல். அர்பன் நக்சல் இப்போ யார் இப்போ என்னை பிடிக்கலன்னா அவங்க அர்பன் நக்சல்னு சொல்லாது, வாய்ப்பு குறைச்சல். ஏன்னா ஜஸ்டிஸ்ன்ற ஒரு தொட்டு அப்போ கூட சொல்லுவாங்களான்னு சொல்ல முடியாது. அப்போ கூட ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சொல்லலாம். அர்பன் நக்சல்ட்டு அவர்கள் சொல்கிறாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பீமா குர்கானில் என்ன பண்ணாங்க, இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது நீங்கள் ஆதிவாசி விட்டுருங்க. இன்றைக்கி பீமா குர்கானில் இருக்கக்கூடியவர்களில் 16 பேரில் இன்னும் 6 பேர் இன்னும் ஜெயிலில் இருக்காங்க. ஸ்டான் சுவாமி இறந்து போயிட்டாரு. நான் என்ன கேட்குறேன்னா, அவர்கள் வந்து ஆயுத ஏந்தியா போகிறாங்க, துப்பாக்கி வச்சுருந்தாங்களா? அவங்களுக்கு இப்போ துப்பாக்கியை பார்த்தாங்களா? எனக்கு டவுட்டு யாருன்னா அதில் எனக்கு. அவங்க ஏன் இருக்காங்க? அவங்க ஏன் பீமா குர்கானில் இருக்கவங்க இருக்காங்க? ஆனால் அரசு என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, அந்த 16 பேரை இவர்கள் பிரதமரை கொள்வதற்கும் அதே மாதிரி இந்த அரசின் பேரில் வேஜ் வார் அதுக்காக திட்டம் போட்டாங்கன்னு. என்ன எனக்கு புரியல. யார்? ஸ்டான் சுவாமி கை கால் நடுங்கிறவர் வந்து இவங்க போட்டாங்க அப்படின்றாங்க. அதில் 10 பேருக்கு மட்டும் இன்றைக்கி வரைக்கும் பெயில் கிடைச்சிருக்கு, இன்னும் 6 பேருக்கு பெயிலே கிடைக்கல இல்லையா? ஆனால் அதனுடைய சாராம்சம் இருக்கு இல்லையா? எத்தனை பேருக்கு இப்போ ஆதிவாசி விட்டுருங்க, பீமா குர்கான்னா என்ன பிரச்சனை? அது யாருக்கான தெரியுமா? நான் சீரியஸாகவே கேட்குறேன். ஏன்னா பீமான்றது நதிங்க, மகாராஷ்டிரத்தில் ஓடக்கூடிய நதி. கூர்கான்றது கிராமம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்போ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஒவ்வொரு பகுதியாக சண்டை போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்தியா அவனுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வரான். அங்கே இருக்கக்கூடிய மன்னர் ஆட்சி பிரதேசங்கள் யார் யார் அவனோட சுமூகமாக இருக்கணும், சுமூகமாக நாட்டுக்கு போர் பண்ணி அவனை வந்து பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ பல பகுதிகள் வந்து வந்தாச்சு. 1818 மும்பை பகுதி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே வருது. அப்போ அங்கே ஒரு வார் நடக்குது. அந்த வார் பீமா குர்கானில் நடக்குது. அந்த வாரில் பிரிட்டிஷ் தோற்று போகிறாங்க. இவங்க சாரி அங்கே இருக்கக்கூடிய பேஷ்வாக்கள் தோற்று போகிறாங்க, பிரிட்டிஷ் ஜெயிக்கிறாங்க. அந்த பேஷ்வாக்கள் தோற்று போவதற்கு மிக அடிப்படையாக இருந்ததில் முக்கியமானது வந்து மகர் ரெஜிமெண்ட். அங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இப்போ சொன்னார்ல, இப்போ சல்வார் ஜுடூமில் நம்ம ஆளு போய் அடி கூலிக்கு தான் யாரை போர் ஆடிக்கிட்டு இருக்கான். அங்கே பேஷ்வா படையில் இருக்கவனும் இந்தியன் தான், இல்லை மராட்டியன் தான், இவனும் மராட்டியன் தான். ஆனால் இவர்கள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள்.
அதனால் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் அதை ஒரு எழுச்சியாக பார்த்து அவர்கள் 1818 ஜனவரி 1ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடக்குது. அதனுடைய 200வது ஆண்டு 2018ங்க. அதற்கான எழுச்சியான நிகழ்ச்சி. அதுக்கு அம்பேத்கரும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இதுக்கு இடையில இந்த மாதிரி அப்போ அங்கே போய் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது தான் அங்கே இல்லை நான் ஓகே 1918 இப்போ 2017 200வது ஆண்டு விழா நடத்துறது தாங்க இதுவே பிரச்சனையாகுதுன்னா உடனே இங்கே ஒரு பேச்சு பொருளாவது ஆகுது. ஆதிவாசிகள் கிட்ட நடந்த இதுக்கான பேச்சு பொருளாகவே ஆக மாட்டேங்குது. அப்போ சல்வார் ஜுடும் பற்றி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன ஒன்று நான் கூடுதலாக சொல்லணுன்னா இந்த சல்வார் ஜுடும் பற்றி 2005 நாங்கள் அவங்களே சொன்னாங்க. யாரை? இதே ஆதிவாசிகளை வைத்து ஆதிவாசிகளை ஒழிப்பதற்காக வந்த ஒரு கூலிப்படை அல்லது ஒரு விஜிலன்ட் இதுன்றாங்க. அது தமிழகத்தில் அதானே சொல்லணும். அப்போது அந்த சல்வார் ஜுடும் இருக்குல்ல, அது சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. இதை ஒரு சட்டவிரோதமான அமைப்பு, இது மாதிரி ஒரு கூலிப்படை அரசாங்கம் எடுத்துகிட்டு போய் அவங்க ஆர்மியை கொண்டு போய் அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் குரூப் இருக்கு இல்லையா, யார் மாவோயிஸ்டோ, புது புது பேர் நக்சல் பாரி, அதுக்கடுத்து பீப்புள்ஸ் பாரி, இப்போ மாவோயிஸ்ட், யாராக இருந்தாலும் அவங்களோ இது பண்ணுறத பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகளோட இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஆர்மி போய் பண்ணுறதை என்னன்றது வரும்போது உச்சநீதிமன்றம் 2011ஆம் ஆண்டில் அது சட்டவிரோதம்னு சொல்லிச்சு. ஆனாலும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சல்வார் ஜுடுமில் அப்படி தான் பாரு, அவனை எல்லாம் கொண்டும் போய் டிஆர்ஜின்னு இப்போ ஒன்று உண்டாக்கியிருக்கான். சல்வார் ஜுடுமோட புது பெயர் டிஆர்ஜின்னு இவங்க எழுதுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரிசர்வ் கார்ட். அதை அவங்க உண்டாக்குறாங்க. இன்னொன்று என்ன இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஈழத்தில் கிட்டத்தட்ட நடந்த மாதிரி அதை விட கூடுதலாக இப்போ இங்கே நடக்கிறது. இந்த பஸ்டார் பகுதியில் அவங்க ஒரு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு ஒரு இந்த கேம்ப் உருவாக்குறாங்க. அதுதான் வில்லேஜ், அதுதான் ஆதிவாசிகளுடைய கிராமமாக மாற்ற பார்க்குறாங்க. அதாவது என்னன்னா அந்த ஒரு போலீஸ் பேராமிலிட்டரியோட கண்ட்ரோலில் இந்த ஆதிவாசி மக்களுடைய கிராமங்கள் இருக்கணும் அப்படின்னு இந்த கண்ட்ரோலில் இருக்கிறத நான் மொழிபெயர்த்து சொல்கிறேன், எனக்கு புரிஞ்சுக்கிட்டது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ளே இருக்கணும், அதுக்குள்ளே பள்ளிக்கூடம் இருக்கும், அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதுக்குள்ளே கடைங்க இருக்கும், எல்லாமே இந்த ஒரு செக்யூரிட்டி ஜோன் அவங்களுடைய கட்டுப்பாட்டு ஏரியாவுக்குள்ளார அவங்க கொண்டு வரணும்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இதில் அந்த மீனா கந்தசாமி ரொம்ப பொயட்டிக்காக எழுதுறேன். அவங்க ஒரு கவிஞர். அவங்க சொல்கிறாங்க இதை என்னென்னா இதை அவங்க சொல்கிற வார்த்தைகளில் அப்படியே சொல்லணும்னா இந்த இந்த முதலாளித்துவம் கேபிட்டலிசம் எக்ஸாட்ஸ் த ஸ்டேட் மிஷினரி அப்படின்ட்டோம். கேபிட்டலிசம் அவுட் சோர்சஸ் த டாஸ்க் ஆஃப் வயலன்ஸ் டு தி ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வன்முறையை யார் செய்கிறது? கேபிட்டலிசம்ன்றாங்க. எதன் மூலமாக செய்கிறது? இந்த அரசின் மூலமாக செய்கிறதுன்னு அவங்க அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா கேபிட்டலிசம் அவுட் சோர்சஸ் தி டாஸ்க் ஆஃப் வயலன்ஸ் டு தி ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதை தான் அவங்க தான் மறுபடியும் இந்த கோஸ்ட் ஆஃப் சல்வர் ஜுதும் ஹஸ் ரீஅப்பியர்ட் இந்த மாதிரி வருது அப்படின்றாங்க. இதை புதுசாக சல்வர் ஜுதும் புது அவதாரம் இப்போ நடக்கிறது அப்படின்றாங்க. அதாவது யார் அங்கே இருக்கக்கூடியவங்களே இப்போ இருக்கான். ரெண்டாவது இதிலேயே இப்போ நேற்று வரைக்கும் மாவோயிஸ்டாக இருந்தவங்க கிட்ட இன்னைக்கு சரண்டர்னு சொல்லிட்டு அவன் இந்த டிஸ்ட்ரிக்ட் ரிசர்வ் கார்டு போடுறான். அப்போ அவங்களும் அங்கே இருக்காங்க, இந்த தகவல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்திகள்லாம் இன்னும் சில முக்கியமான சிலதை மட்டும் நான் சொல்லி இதை நான் படித்ததை சொல்லிடுற மாதிரி தான், இது வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆப்ரேஷன் கர்கர் அவங்க இதை பற்றி சொல்கிறது இஸ் சிஸ்டமேட்டிக் எரேஷர் ஆஃப் ஆதிவாசிஸ் எக்ஸிஸ்டன்ஸ். எதுக்காக தான் அவங்க சொல்கிறது? டு ஃபெசிலிட்டேட் கார்பரேட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் மினரல் ரிச் டெரிட்டரிஸ் அப்படின்றது தான் அவங்க நோக்கம். இதை முழுக்க திருப்பி அதுதான் மாவோயிஸ்ட் அல்ல பிரச்சனை. மாவோயிஸ்டோட ஆயுதம் ஏந்திய தாக்குதல் அல்ல, அதை ஒரு கவராக அது ஒரு அப்படி தகவலாக சொல்லிக்கிட்டு, ஏன்னா மலையில் போய் நமக்கு என்ன தெரியும்,
மலையிலையும் காட்டிலையும் நடக்கிற பிரச்சனையும் நமக்கு தெரியாது. என்ன மீடியா அதுவும் சொல்லவும் மாட்டாங்க. இந்தியாவில் அவங்க தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க இதை சொல்லவும் மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஏற்கனவே சொல்லிட்டார் என்ன, அங்கே இருக்கக்கூடிய பஸ்டார் பகுதியில் அங்கே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பற்றி தகவல் சொல்கிறாங்க. என்னென்னா குடிக்கிற தண்ணி கிட்டத்தட்ட மூணில் ஒரு பகுதி மக்களுக்கு குடிக்கிற சுத்தமான தண்ணி கிடையாது. எங்கே கிராம மலையிலும் காட்டிலும் நம்மளாம் என்ன நினைப்போம், நல்ல தண்ணி கிடைக்கும் அங்கே போனால், இல்லைன்றாங்க. அப்புறம் என்னது, ட்ரிங்கிங் வாட்டர் கிடையாது. இப்போ சாதாரண தேசிய சராசரி இருக்குல்ல, அதோட பாவர்ட்டி ரேட், வறுமை சதவிகிதம், அதை 2 மடங்கு அங்கே அந்த பகுதியில்ன்றாங்க. இவ்வளவு கனிம வளங்கள் இருக்கு. இந்தியாவினுடைய கனிம வளங்களினுடைய மிக பெரும் பகுதி, ஒவ்வொரு பர்சன்டேஜாக சொல்கிறாங்க, 20%, 30%, 40%லாம் சிலதெல்லாம் அங்கே இருக்குது. அதை கார்பரேட் கொள்ளையடிக்குது. ஆனால் அந்த மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவும் என்னென்னா, ஒரு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வறுமையை விட 2 பங்கு வறுமை, இல்லை பீகாரில் இருக்க ஒரு வறுமையை விட கூட நேஷனல் ஆவரேஜ்ன்றாங்க. ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப வறுமை பீகார் தான், அதுக்காக சொல்லணும். அதே மாதிரி ட்ராப் அவுட் இருக்குல்ல, அது 3ல் ஒருத்தர் ட்ராப் அவுட். ஸ்கூலில் 3 பிள்ளை ஸ்கூலுக்கு போச்சுன்னு சொன்னால், ஸ்கூலில், கல்லூரி அல்ல, உயர்கல்வி அல்ல, இதை பற்றி அதை ட்ராப் அவுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே இவங்க தோழர்கள் கீதா தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை அந்த பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஷெட்யூல் ஏரியாஸ் ஆக்ட் 1990. உண்மையில் நமக்கு, நான் கூட வக்கீல் தான், மோகன் வக்கீல் தான், இங்கே நிறைய பேர் வடக்குறைஞ்சர் இருப்பீங்க, ராஜு இருக்காருன்னு நினைக்கிறேன். நமக்கு 7வது அட்டவணை தெரியும், அடிக்கடிக்கு பேசியிருக்கோம். அன்னைக்கு கூட வந்தால் ராஜுக்கிட்ட சொன்னேன் 7வது அட்டவணையை பற்றி, எப்படி அதிகார பகிர்வு இருக்குது அப்படின்றத பற்றி. 9th ஷெட்யூல் சொல்லுவோம், என்ன பின்னாடி 10th ஷெட்யூல் எப்படி டிஸ்குவாலிஃபிகேஷன், 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல் நம்ம படிக்கவே மாட்டோம் வக்கீல. ஏன்னா நம்ம ஆதிவாசி இங்கே பெருசாக கிடையாது. அதனால் 5th and 6th ஷெட்யூல் இருக்கு பாருங்க, அது ஆதிவாசிகளின் நலனுக்கான அட்டவணையில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கூட சிறப்பு அதிகாரம். என்ன கேட்டால், கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குற சிறப்பு அதிகாரம். எப்படி ஷெட்யூல் காஸ்ட் சில அதிகாரங்கள் கொடுக்குற மாதிரி ஷெட்யூல் ட்ரைபுக்கு அட்டவணை 5, அட்டவணை 6, குறிப்பாக அட்டவணை 5ல் இருக்கிற இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் அவங்க சொன்னாங்க பெசா ஆக்ட். நாங்கள் பெசான்றது ஒன்றும் இல்லை, பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஷெட்யூல் ஏரியாஸ் ஆக்ட் 1996 அது. அப்புறம் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்றது. அப்புறம் இந்த சட்டங்கள் இருக்குல்ல, இதில் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய கிராம சபையின் அனுமதியுடன் தான் நீ சுரங்கம் தோண்டணும். அங்கே இந்த மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதை மீறி யார் சுரங்கம் தோன்றதாங்க இப்போ நம்ம கேள்வி. அங்கே மக்கள்லாம் ஒத்துக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், ஆதிவாசிகளை அப்பா நீ சுரங்கம் தோண்டிக்க அப்படின்னா பரவாயில்ல. அதெல்லாம் இங்கே நமக்கு தெரியும். நமக்கு இங்கே சென்னையில் அதானி ஃபோர்ட்டுக்கு எத்தனை 4000 ஏக்கரா 7000 ஏக்கரா கொடுக்குறாங்க. அதில் 3000 ஏக்கர் 2000 ஏக்கர் கடலை அவர் மேடை வைப்பார், அதை கொடுக்குறாங்க. இப்போ விழிஞ்சம் இருக்குல்ல, அதில் பார்ட்னர் யார், அது பார்ட்னர் நீ சர்ச்சை ஆகிடுது. யார் இன்னொன்று பார்ட்னர், ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர். நீங்கள் அது சிரிக்கிறதுக்கே இல்லை. ஏன்னா விழிஞ்சம் இன்னைக்கு அதானியோட போட்டு, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் வர போட்டு அதானியோட போட்டு, அது அதானின்றார். அதனால் இன்னைக்கு இவர்கள்லாம் இப்போ இந்த இதில் தான் இந்த சட்டத்தின் கீழே இந்த மக்களினுடைய, அதான் ஜனநாயகம், வேற ஒன்றுமே சொல்லு. ஜனநாயகன்றது என்ன, அந்த மக்களுடன் கேட்டு கலந்து ஆலோசித்து நீ எடுத்தா ஒன்றுமே இல்லை. இங்கேயே நம்ம யாரும் கொடுக்க தயாரா இல்லை. அவங்க 85 வருஷம் ஆச்சுன்னாங்க இதை இல்லை, அவங்க இது நஷ்டஈடு கொடுக்கறதுக்கு. இன்னும் இல்லை, இங்கே எல்லாருமே இது ஒன்றும் இல்லைங்க. எங்கே எடுத்தாலுமே ராணிப்பேட்டை பெல்ல எடுத்த நிலத்துக்கு இன்னும் அவனுக்குலாம் வேலை தரல. இங்கே அதானிக்கு இப்போ எடுத்துட்டாங்க, நிலம்லாம் எடுத்துட்டாங்க. அந்த தொழிலாளிகளுக்கெல்லாம் இன்னும் வேலையெல்லாம் தரல காட்டுப்பள்ளியில். இது எல்லா இடங்கள்லையும் இதுதான் நடக்கும். இதில் அவங்க இன்னொரு தகவல் ஒன்று முக்கியமாக ஒன்று சொல்லணுங்க. எல்லாரும் இப்போ என்ன சொன்னாங்க, பட்டியல் இனத்தவர்கள் பழங்குடியினரை கம்பேரே பண்ண முடியாதுன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து கட்டுரையிலையும் சொல்கிறாங்க. ஏன்னா பட்டியல் இனத்தவர்கள் நான் சொல்கிற மாதிரி ஒன்று பிளைனில் இருக்காங்க, சமவெளியில் வாழ்கிறார்கள். 1, 2 முக்கியமாக அவர்களுக்கு ஒரு மகத்தான ஒரு ஐகான் தலைவர், அம்பேத்கர் என்ற தலைவர் உண்டு. எல்லா இந்தியா ஃபுல்லாக போய்
எங்கே கேட்டாலும் தமிழனாக இருப்பான், மலையாளியாக இருப்பான், தெலுங்கா இருப்பான், பீகாராக இருப்பான், எல்லாருக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கரும்பா. நீங்கள் அதே மாதிரி ஓபிசி கூட தலைவர் உண்டு. லோகியா இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரியார் அப்படின்ட்டு நாராயண குரு இல்லை, இந்த மாதிரி உண்டு இல்லை உண்மையாக. ஆனால் இங்கே ஆதிவாசிகளுக்கு அப்படி அவங்க எல்லாரையும் இணைக்கிற ஒரு தலைவர் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க காட்டிலையும் மலைகள் இருக்கும்போது எப்படி ஒரு ஐகான் பெருசாக வரல அப்படின்ற தகவல் இந்த கட்டுரையாளரும் அவங்க குறிப்பிடுறாங்க. அதனால் முக்கியமாக இப்போ என்னன்னாங்க இதில் முக்கியமாக அவங்க சொல்ல வர்றது ஒரு ஒரு அங்கே வந்து ஒரு அங்கே ஒரு ஜனநாயக அமைப்பு ஒன்று இருக்குது. அது பேர் மூல்வாசி பச்சோ மஞ்ச், MBM அப்படின்னு. அது வந்து அது மாவோயிஸ்ட் அமைப்பு கிடையாது. மூல்வாசி பச்சோ மஞ்ச்ன்றது மாவோயிஸ்ட் அமைப்பு கிடையாது. அது அவங்களே கூட சொல்ல மாவோயிஸ்ட் அமைப்புன்ற. பேன் பண்ணும்போது கூட மாவோயிஸ்ட் அமைப்புன்னு சொல்ல. இப்போ பேன் பண்ணியிருக்காங்க, 2024 பேன் பண்ணுறாங்க. அதை பேன் அதில் இருக்கக்கூடிய 2 தலைவர்களை மீனா கந்தசாமி பார்த்ததா சொல்கிறாங்க. ஒன்று சுனிதா போட்டம், இன்னொன்று ரகு மிடியாமி. அவங்கெல்லாம் என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க? 20 வயசு. தே ஆர் இன் 20s. அவங்க இளைஞர் அமைப்பு. அந்த இளைஞர் அமைப்பு இப்போ தடை பண்ணப்பட்டிருக்கு. அவங்க கேட்கறதெல்லாம் இதுதான். எங்கள் ஊர்லையா வந்து எங்கள் கேம்ப் வைக்கிறீங்க, எங்கள் ஊரை மிலிட்டரைஸ் பண்ணாதீங்க, எங்கள் ஊரில் இராணுவமயப்படுத்தாதீங்க, அதுக்கு மத்தியில் ஒரு இராணுவத்துக்கு மத்தியில் ஒரு ஸ்கூல், இராணுவத்துக்கு மத்தியில் ஒரு ஹாஸ்பிட்டல், அப்படி வேண்டாம், நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்ற கேள்வி தான் கேட்குறாங்க. இப்போ இங்கே ஒவ்வொரு தெருலையும் இங்கே மிலிட்ரி வந்து நிற்குதுன்னு வச்சுங்க. நம்ம ஊரில் நினச்சி பாருங்கள், இப்போ நிற்குது காஷ்மீரில் அப்படி தான் நிற்குது. இப்போ நம்ம ஊரில் நின்னா அது நிச்சயமாக மக்களுக்கு வந்து ஒரு ஓப்படியதாக இருக்குமான்றது ஒரு முக்கியமான கேள்வி தான். அவங்க பேரில் பேன் பண்ணுறப்ப என்னென்னா இவர்கள் மாவோயிஸ்ட்டுகளுக்கு நிதி கொடுத்தார்கள் தான். இவனுங்க நிதி கிடையாது, இவங்க நிதி கொடுப்பான்னு எனக்கு தெரியல. இவங்களுக்கு இந்த இளைஞர்கள் இருக்காங்களே அவர்கள் ஜனநாயக அமைப்பாக அங்கே போராடுகிறார்கள். ஜனநாயக அமைப்பாக போராடும் போது தான் அவங்க இதை சொல்கிறாங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க அமித்ஷா. இப்போ ஏற்கனவே என்ன கேட்டிங்கன்னா மன்மோகன் சிங் சொன்ன வார்த்தைகளும் இப்போ அமித்ஷா சொல்கிற வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒன்று. அவர் கிரீன் அண்டப்போ அவர் சொன்னார்ல, அப்போ சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நான் அதை படித்து காமிக்கலான்னு நினைக்கிறேன். மன்மோகன் சிங் சொன்னதும் இவங்க இப்போ அமித்ஷா சொல்கிறதும் கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரியான பதப்பிரயோகத்தை தான் அவங்க வெளியிடுறாங்க. அவங்க சொல்கிறது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது 31/3/2006 இதை வந்து முடிவு கொண்டு வந்துடும். என்னது? நக்சல் முக்த் பாரத் இல்லையா? காங்கிரஸ் முக்த் பாரத் சொன்னார் இல்லையா? இப்போ நக்சல் முக்த் பாரத்தை கொண்டு வந்துருன்றாரு. நமக்கு நக்சல் முக்த் பாரத்தை கொண்டு வரதை பற்றி நமக்கு ஆட்சேபணம் இல்லை. ஆதிவாசி முக்து பாரத்தை கொண்டு வர போறாருன்றது தான் நமக்கு ஆட்சேபனை. ஏன்னா ஆதிவாசிகள் குழந்தை உட்பட, அவர் சொன்னார் பாருங்க, குழந்தை 6 மாத குழந்தைகள் உட்பட, பெண்கள் உட்பட, பெண்கள் நூற்றுக்கணக்கான பெண்கள்லாம் கொள்றாங்கல்ல, இதுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது. நம்ம கேட்குற அக்கௌண்டபிலிட்டி அதான் நம்ம கேட்குற அக்கௌண்டபிலிட்டி தான் இன்னைக்கு பேசுறதுன்னு நோக்கமே. நீங்கள் போராட்டம் செய்கிற ஆயுதம் தாங்கிகளோடு போராடுறது அல்ல, சாதாரண மக்கள் இருக்காங்கல்ல அவர்கள். அது ஈழத்துலேயும் அதுதான் பிரச்சனை. ஹாஸ்பிட்டல் பேரில் குண்டு போடு, ஸ்கூல் பேரில் குண்டு போடுறது, இதை பற்றி தான் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறலாக நம்ம சொல்கிறது. அதனால் இதுதான் அதில் குறிப்பாக சொல்கிறாங்க. குறிப்பாக இன்னொன்று சொல்லி முடிச்சிது, சீக்கிரம் முடிக்கலாம். அப்புறம் அதான் சொல்கிறாங்க, இந்த ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பேங்க்ஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வித்தின் ஹெவிலி ஃபோர்ட்டிஃபைடு மிலிட்ரி கம்பவுண்ட்ஸ். அதான் அவங்களுக்கு 5 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் இதை கொண்டு வரது தான் அவங்கள வந்து அவங்க வேற என்னன்னா அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்களுக்கு இந்த நிலங்களை மினரல்ஸ்க்காக, மைன்ஸுக்காக கார்பரேட்டுகளுக்கு எந்த எதிர்ப்பும் இன்றி கொடுப்பது. இதுதான் இந்த அரசாங்கத்தோட உள்நோக்கமாக இருக்குது. இதில் இப்போ இந்த இடத்த சண்டைக்காக அவங்க பயன்படுத்துறது இருக்குல்ல, அதை பற்றிலாம் அவங்க கொஞ்சம் கூட அதெல்லாம்
அவங்கெல்லாம் இதே பண்ணல. என்னன்னா இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் அவங்க பயன்படுத்துறாங்க. அது பாலஸ்தீனியத்தில் காசா பகுதியில் பயன்படுத்தப்படுற ஒரு வெஹிக்கிள். அது வெறும் ட்ரோன் மட்டும் இல்லை, அது அது ஆயுத தாக்குதலும் நடத்தும். முதல்ல ட்ரோன், அது இப்போ தாக்குதலும் நடத்தும் அப்படின்ற தகவல்லாம் இவங்க சொல்றாங்க. இதான் இதில், அதாவது காசாவில் காம்பேட் ப்ரூவன்றாங்க. அது என்னது? காம்பேட் ப்ரூவன். அதாவது இந்த போரிலே இதை ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. டசன்ஸ் ஆஃப் காசான்ஸ் கில்டு பை மிசைல்ஸ் ஃபயர்டு ஃப்ரம் தீஸ் ட்ரோன்ஸ். அந்த ட்ரோன்ஸ் இப்போ இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எதுக்காக, யாருக்காக யூஸ் பண்ணுறாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் மாவோயிஸ்டுக்காக யூஸ் பண்ணுறோம். நாம் என்ன சொல்கிறோம்? என்னப்பா இது உள்நாட்டில் அவனுக்கு என்ன அப்படி என்ன அவங்ககிட்ட என்ன ட்ரோன்ஸ் வச்சுருக்காங்களா? அது தெரியலை. மாவோயிஸ்ட்லாம் ட்ரோன்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்றது அவ்வளோ எதனா இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு மாடர்ன்லாம் இருக்காது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆந்திராவிலேருந்து ஓடுறாங்க, அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவிலேருந்து ஓடுறாங்க. அவங்களால நான் சொல்கிறேன்னா அந்த இயக்கத்தை பற்றி இல்லாட்டி கூட அவங்களால அங்கேருந்து தாக்குப்பிடிக்க முடியல. இப்போ எல்டிடினா அவங்க ஒரு அரசாங்கம் நடத்துனாங்க, டிஃபேக்டோ. இட் இஸ் நாட் எ டிஜூ சட்டத்தில் சொல்ல போனால் இட் இஸ் எ டிஃபேக்டோ ஸ்டேட் அவங்க நடத்துனது. அதாவது அந்த டெரிட்டரியை அவங்க ஆட்சி செய்தார்கள். அதை நம்ம ஒத்துக்கல உலகத்தில் இருக்கவங்களே தவிர அவங்க அதை செஞ்சாங்க. அதனால் இன்னும் 2 வார்த்தை அந்த கந்தசாமி, மீனா கந்தசாமி சொல்கிறத மட்டும் சொல்லணும்னு நான் தோணுது. இந்த ஆப்ரேஷன் கர்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ கன்சூமேட்ஸ் த கார்பரேட் ஸ்டேட் மேரேஜ்ன்றாங்க. ஷீ சேஸ் இட் இஸ் ஆப்ரேஷன் கர்கர் இஸ் நத்திங் பட் கன்சூமேஷன் ஆஃப் த கார்பரேட் ஸ்டேட் மேரேஜ். அதான் அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒரு இலக்கியவாதின்ட்டு. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் டிமாண்ட்ஸ் அன்இன்டரப்டட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ் அப்படிங்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மட்டும் இல்லை, அதானி கேபிட்டலும் கேட்டால் அதானி, ஜிண்டால், இவர்கள் டாட்டா. இதில் டாட்டா பற்றி சொல்கிறாங்க. 2007 டாட்டாவோட த என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட், அதை அவங்கள அமல்படுத்த முடியல. அதை இதை பற்றி பதிவு பண்ணுறாங்க, டாட்டாவோட போடுறாங்க, அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிடுறாங்க. அதை இந்த டாட்டாவோட போடுற அந்த இதை. அதனால் அவருக்கு என்னென்னா இந்த அவங்களுடைய ரியல் டார்கெட் இப்போ ஏற்கனவே அந்த அங்கே இருக்கக்கூடிய பேர்லாம் இந்த தோழர் தான் இப்போ சொன்னாங்களே, என்ன மூல்வாசி பச்சோ மஞ்ச் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள். இதிலே மாவோயிஸ்ட்லேயே கூட இருக்கக்கூடிய இப்போ 1900 முதல்ல சாரு மஜும்தார் இருக்கும்போது அவங்க மாஸ் மூமெண்ட்டை பற்றி இல்லை. அதற்கு பின்னால் அவர்கள்லாம் வெளிப்படையாக இருக்கக்கூடிய பல அமைப்புகள், ரேடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனியன், ரேடிக்கல் யூத் லீக், இந்த மாதிரியான அமைப்புகளை வச்சு அவங்க பண்ணுறாங்க. அதில் நம்ம ஒற்றுமை, கருத்து ஒற்றுமை இருக்கலாம், கருத்து உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அவங்க ஆம்ஸ் எடுத்து போராடுறவங்கள அவங்க இந்த கருத்தியலாக இருந்தாலும் ஒரு ஜனநாயக அமைப்பாக இன்னும் இயங்குறாங்க. எல்லா இடங்கள்லையும் இயங்குறாங்க, தமிழ்நாடு உட்பட அந்த மலைப்பகுதிகளும் காட்டு பகுதி எல்லா இடங்களும் இந்தியா முழுவதும் இயங்குறாங்க. அவர் சொன்னார் என்ன, இந்த ஜேஎன்யூ உட்பட எல்லா இடங்கள்லையும் அவங்க இயங்குறாங்க இந்த மாதிரி அமைப்புகள். அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் இயங்குவதற்கான இந்த வழிவகைகளையும் இப்போ அவங்க தயாராக இல்லை. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறது தான் தண்டகாரண்யா இஸ் நவ் எ ஃபாரஸ்ட் ஆஃப் கலெக்டிவ் பனிஷ்மெண்ட், எ வார் கிரைம் அன்ஃபோல்டிங் பிஃபோர் அவர் ஐஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற இந்த இதெல்லாம் நான் ரொம்ப கூட கோடிட்டு காமிக்கிறேன். அதுக்கு அடுத்து அசுதோஷ் சர்மான்றவர் எழுதியிருக்காரு, அதுக்குள்ளே நான் போகலை. என்ன ஒன்றே நமக்கு ஷாக்காக இருக்கிறது, 2011 அப்போது ஒரு சாமி இருந்தார். யார்? காவி போட்ட சாமி, மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு சாமி, அக்னிவேஷ். சுவாமி அக்னிவேஷ் இந்த ஆதிவாசி மக்களுக்காக சில காரியம் பண்ணுறாரு. ஒரு 3 கிராமத்தில் போய் பண்ணுறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், எஸ்பிஓஸ் அங்கே இவரை அட்டாக் பண்ணுறான். இந்த சுவாமி அக்னிவேஷை அட்டாக் பண்ணுறான். இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. இந்த மாதிரி ஒரு சாமி, இந்த சாமிக்கு வேற உதவும் கிடையாது, அரசியல்லாம் கிடையாது, மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக போகிறாரு. அங்கே போனால் அடிக்கிறான். அப்படின்னு போன உடனே போலீஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, சிபிஐக்கு டைரக்ஷன் கொடுத்தாங்க, நீ இதை விசாரிச்சு புலன் விசாரணை பண்ணி இதை பற்றி ஒரு தகவல்லாம் சொல்லுன்ட்டு 2012 சொன்னாங்க. உடனே சிபிஐ டீம் போச்சு, இங்கே சத்தீஸ்கரில் அந்த பகுதிக்கு போச்சு. போனால் இந்த சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய இந்த போலீஸ் இருக்குது பாருங்கள், ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்,
இந்த சல்வார் ஜுலும் இவங்கெல்லாம் சேர்ந்து சிபிஐ அடித்து துவைச்சிட்டாங்க. ஜோக்கல்ல இந்த சிபிஐயை அடித்து துவைச்சிட்டு சிபிஐ வாஸ் ஹேர் லிஃப்டட் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் என்னென்னா பாருங்கள் அப்படின்னா என்ன மாதிரியாக அப்படின்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? இப்படி ஒரு வன்கொடுமை செய்கிற ஒரு கும்பல் இருந்தானா இந்த சல்வார் ஜுலுமும் இவங்க எஸ்பிஓவும் இருந்தால் சிபிஐக்கே இதான் கதின்னா அங்கே இருக்க ஒரு ஆதிவாசிகளுக்கு என்னன்றது தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்கள அதுக்கு இது அதாவது உச்ச நீதிமன்றம் சொல்லி இந்த சிபிஐ வரான், சிபிஐயாக கூட வரல. அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கும் மரியாதை கிடையாது. அவங்க கண்டெம்ட் போட்டிருக்காங்க, இன்னும் வரல. அது எப்போ 13 வருஷம் ஆச்சு. அது சொல்கிறாங்க 2012 போட்ட கண்டெம்ட்டு இன்னும் வராது. அதனால் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மன்மோகன் சிங் சொன்னோம் பாருங்க, அசட்டட் மாவோ இஸ் வேர் இந்தியாஸ் பிக்கஸ்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு சொல்கிறேன். அது இவரை சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் அதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, ஆதிவாசிஸை வந்து பண்ணுறதுக்காக இதை சொல்கிறீங்கன்றது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் யாருங்க அவங்க இல்லைங்க, யார் ஆயுதம் ஏற்று போகிறான்னாலும் எந்த அரசாங்கமும் ஒத்துக்காது. இந்தியா மட்டும் இல்லை, எந்த அரசாங்கமும் அதுக்கு இராணுவ அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் அரசாங்கமாக இருக்கட்டும், சோசியல் எந்த அரசாங்கமாக இருந்தாலும், இல்லை பிரிட்டிஷ் அரசாங்கமாக இருக்கட்டும், இங்கே அவனை ஆயுதம் ஏற்று போகிறான்னு என்ன பண்ணுவாங்க? பகத்சிங் என்ன பண்ணாங்க? தூக்கில் தானே போட்டாங்க. அதான் அவங்க எல்லாம் பண்ணுவாங்க, அதை பற்றி அல்ல. ஆனால் இவர்கள் சொல்கிறது எல்லாம் இதை தான் திருப்பி சொல்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில தகவல் சொல்கிறாங்கன்னா, இன்டர்நேஷ்னலாக இருக்காங்க பாருங்கள், யுனைடெட் நேஷன்ஸ் இதெல்லாம் நடக்கிறப்போ, அதே மாதிரி ரெட் கிராஸ், இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆன் ரெட் கிராஸ், இவங்கெல்லாம் வந்து இப்போ அவங்கெல்லாம் அவங்க ஒர்க்கெல்லாம் இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அங்கெல்லாம் நீ இதெல்லாம் பண்ணாதடா அப்படின்ட்டு அவங்க ஒர்க்கெல்லாம் அவெல்லாம் ஒரு என்ஜிஓ மாதிரி அவர்கள் என்ன, நான் எனக்கு சரியான இதில் சொல்கிறேனான்றதுக்காக என்ஜிஓ மாதிரி இவர்கள் ஒரு பொதுவான அமைப்புகளாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு சைடு கிடையாது, இந்த சைடு அந்த சைடுன்ட்டு. இவங்கெல்லாம் செயல்படுவதற்கே கூட அவர்கள்லாம் அவங்க அனுமதிக்கலை அப்படின்றது தான் இருக்குது. இந்த இதுக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் வந்து கிட்டத்தட்ட இதுதான். இன்னொருத்தர் கூட எழுதியிருக்காரு, அவர் தான் சொன்னதை படித்து கூட அவர் சொல்கிறாரு, இவங்க பர்பஸ் என்னன்னா, யார் அவர் கோட்ஸ் வந்து மனோரஞ்சன் மொஹந்தி இஸ் அ பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அண்ட் ஆத்தர் ஆஃப் ரெட் அண்ட் கிரீன் அப்படின்னு பெரிய புக்கு பற்றி பெருசாக சொல்கிறார். அதை விட்டுருங்க. என்னன்னா, இட் இஸ் த ஹோல் ஆபரேஷன் இஸ் டிஸ்போசஸ் ஆதிவாசிஸ் டு ஹேண்ட் ஓவர் தி ரிசோர்சஸ் அண்ட் லேண்ட் டு கார்பரேட்ஸ். திருப்பி இவங்க சொல்கிறது அதுதான், கார்பரேட்டுகளுக்காக. அது நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நடக்கும்போது ஒரு விவாதம் கூடுதலாக நடக்குது. இங்கே அதானி துறைமுகம் நடந்தால், விழிஞ்சம் துறைமுகம் நடந்தால் தோற்று கூட போயிடும், இன்னும் ஜெயிக்கலை. நம்ம உண்மையிலே ஜெயிக்கலைன்னு எங்கள் கருத்து. விழிஞ்சத்தில் என்ன நடந்து அவர்கிட்ட கொடுத்துட்டோம். பரந்தூரில் என்ன நடக்கும் போது அதான். இங்கே காட்டுப்பள்ளியிலையும் நம்ம அவன் வந்துடும். அதுக்கு ஒன்றும் பெருசாக எங்கள் எதிர்ப்பு இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியலை. அதனால் இந்த இதில் இதை சொல்கிறாங்க. இது பாருங்களேன், அந்த சல்வார் ஜுலுமை வந்து அவங்க எப்போ அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, இதில் சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு, இட் இஸ் நாட் மீனா கந்தசாமி, அடுத்து கட்டுரை எழுதக்கூடிய அசுதோஷ் சர்மா சொல்கிறாரு, எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா, லான்ச்சிங் ஆஃப் சல்வார் ஜுலும் கோயின்சைட் வித் தி சைனிங் ஆஃப் அக்ரிமெண்ட் பிட்வீன் சத்தீஸ்கர் கவர்மெண்ட் அண்ட் டாடா குரூப் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் ஆன் ட்ரைபல் லேண்ட்ஸ் நியர் இந்திராவதி ரிவர். அப்போ தான் இந்த சல்வார் ஜுலும் ஆரம்பிக்கிறாங்க இந்த அட்டாக்காக. என்ன இந்த தகவல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதனால தான். ஆமாம், அதனால் இது இப்போ இவங்க இந்த கட்டுரை எழுதுகிறாங்க. நவ் த டெட்லைன் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் நக்சலைட்ஸ் இஸ் செட் டு கிளியர் ஃபார் அதானி குரூப் டு பர்சியூ மைனிங் ஆப்ரேஷன்ஸ்ன்னு இந்த கட்டுரையாளர் எழுதுகிறாரு. அதானி குரூப் இப்போ பண்ணணும், அதுக்காக நக்சலைட்டுன்ற நீங்கள் ஆதிவாசிஸை போய் பண்ணுறேன்னா சாதாரண மக்கள் கூட சொல்லுங்க, ஏன்டா அந்த வனவாசியை போய் அப்படி கூட சித்திரவதை பண்ணுறேன்னு. அதுக்கு மேலே மாவோயிஸ்ட்டை கொள்கிறேன், அவங்க வந்து காகிதம் வைத்துட்டு இருக்கான்னா ரைட் தானே, நாம ரைட் தான் சொல்கிறேன். நம்ம கூட நீ வந்து ஆயுதம் எடுத்துருந்தால் அதை எடுத்து சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க யாருமே. அதுதான் இன்னும் இருக்கக்கூடிய முக்கியமான இது. இன்னும் ஒரு கடைசியாக ஒரு தகவல் மட்டும் சொல்லிட்டு, இந்த சுப்ரீம் கோர்ட் அந்த சல்வார் ஜுலும் கேஸ்லேயே சொன்னாங்க என்னன்னா, தே சஜஸ்டட் பீஸ் டாக்ஸ். யாரு? ஆதிவாசிகளோட இல்லை, ஈவன் இன்சர்ஜென்ட்டோட பேசுன்றான் சுப்ரீம் கோர்ட். நான் சொல்லுங்க, சுப்ரீம் கோர்ட் மேலே அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது. என்னன்னா, பேசி அவன் ஒத்துக்கலன்னா அது வேற. ஏன்னா நம்ம நாட்டு சிட்டிசன் தப்பாக போயிடுறான், அவன் மட்டும் சரியில்லை, பேச்சுவார்த்தை நடத்து, அவனுக்கு கண்டிஷன் சரண்டருக்கு வந்து ஒரு மரியாதையாக கூட. இப்போ பூலாந்தேவி இருந்தாங்க,
ஜெயபிரகாஷ் நாராயணன்ற பெரிய ஆளுமை இருந்தார். அவங்கள வந்து நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வர்றாரு. அவங்க எம்பி ஆகிறாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை எனக்கு கண்ணுக்கு தெரியல. இவங்களெல்லாம் ஒரு ஈவன் எனக்கு தெரியாது, நான் அந்த இயக்கம் கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க இன்றைக்கி ஏன்னா நிறைய சரண்டர் ஆகிற மாதிரி இது லே டவுன் ஆர்ம்ஸ்னு வச்சிங்களேன். இப்போ எல்டிடிஏ அந்த நடேசன் வந்து வெள்ளக்கொடி பிடிச்சிடுவா சொல்கிறான். இன்னைக்கு இதான் பிரச்சனை. இன்னைக்கு ஒன்று சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, பேச்சுவார்த்தை அவங்களோட கூட நடத்து, இன்சர்ஜென்ஸோட நடத்து. அப்புறம் கீதா சொன்ன மாதிரி சம்மந்தப்பட்ட மக்களோட அவசியம் நடத்தணும். ஏன்னா நமக்கு வந்து we are concerned with இந்த மக்கள், நாட் வந்து வித் எனி மூவ்மெண்ட். எனக்கு கேட்ட மக்களுக்காக தான் இயக்கமே தவிர இயக்கத்துக்காக இங்கே எந்த மக்களும் கிடையாது. அதான் இன்னும் ஒரு முக்கியமாக என்னென்னா, இந்த 2023 அப்போ 2010 இந்த ஜால்வார் ஜுலூம் பீரியடில் சத்தீஸ்கரில் ஒரு பக்கத்தில் பிஜேபி ஆட்சி, சென்ட்ரலில் வந்து அவங்க ஆட்சி மாறி வருது. அதுக்கு இடையில் இப்போ லாஸ்ட் டென்யூரில் 2023 மறுபடியும் பிஜேபி, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி செய்கிறாங்க. அப்போ டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் டிஎஸ் சிங் தியோ அவர் வந்து இந்த நிலத்தை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ராஜெக்ட்லாம் ஸ்டாப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு டாக்குமெண்ட்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்குன்றாங்க. டாக்குமெண்ட்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்குன்னு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு. அதான் இதில் முக்கியமானது. அவர் சொல்லிட்டு அதனால் அந்த ப்ராஜெக்ட்லாம் ஸ்டாப் ஆகிடுது. இப்போ இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் இப்போ இருக்கார் பாருங்க, விஷ்ணு டியோ சாய், அவர் சொல்கிறாரு நாங்கள் பண்ணலைங்க, காங்கிரஸ்காரன் பண்ணதை தொடர்றோன்றார். இதை என்னன்னா, அதாவது இவனும் அவனும் 2 பேரும் அங்கே ஆதிவாசி நிலங்களை ஆட்ட போடுறது தான். யாருக்காக ஆட்ட போடுறான்? கவர்மெண்ட்டுக்காக போட்டால் நான் ஒத்துக்கலாம். பள்ளிக்கூடம் கட்ட போகிறேன், பஸ் ஸ்டாண்ட் கட்ட போகிறேன், ரயில்வே ஸ்டேஷன் கட்ட போகிறேன், இல்லை பொதுவாக சீர்திருத்தம் ஏதோ பண்ண போகிறேன்னா, இந்த அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கார்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்கு அது கூட இவங்களோட பேசி பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அந்த மக்களுடனே பேசி உங்களுக்கெல்லாம் இந்த நல்லதெல்லாம் நடக்கும், அதனால் இதை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா செஞ்சால் கூட அது கூட ஒன்றும் இல்லை. இதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான இது, அதில் சொல்ல வேண்டிய செய்தியாக பார்க்குறேன். அப்போ அதனால் இது ஏற்கனவே சொன்னாங்க. இப்போ என்னென்னா, நம்ம பிரசிடெண்ட்டு வந்து முர்மு வந்து ட்ரைபலு, அதை இன்னுமே தகவல் சொல்கிறாங்க. சத்தீஸ்கர் சீஃப் மினிஸ்டரும் ட்ரைபல், ஒரிசா சீஃப் மினிஸ்டர் ட்ரைபல், அதுக்கப்புறம் கலாம் வந்து முஸ்லீம். ஆனால் அப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் குஜராத்தில் 2000 பேரை கொண்டான், தெரியுதுங்களா? அதனால் இன்றைக்கி வந்து ஒரு தனி நபர்களை வந்து முன்னாடி நிறுத்துறதல்ல, உண்மை என்னன்றதான் நம்ம பரிசீலிக்கிறோம். அதுதானே தவிர இது வேற ஒன்றும் இல்லை. எனவே இந்த கூட்டத்தில் இப்போ அவர் கிட்ட முடிச்சுக்கலான்றாரு, நானும் சொல்கிறேன். இறுதியாக இதில் என்னென்னா, உங்களுக்கு ஒரு சாய்பாபா வழக்கை பற்றி இங்கேயே, சாய்பாபா இறந்த போது இங்கேயே கூட்டம் நடந்து நான் கூட வந்து பேசுகிறேன். பேராசிரியர் சாய்பாபா, உங்களுக்கு ஸ்டான் சாமி மாதிரியே சாய்பாபாவாலே ஆயுதம் தூக்க முடியாது. ஸ்டான் சாமி கூட தூக்கலாம் தப்பி தவறி, ஆனால் சாய்பாபா தூக்க முடியாது. ஆனால் அவர் வீல் பவ் சேரில் தான் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுறார், அவர் சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த இன்டலெக்சுவல்ஸ், லாயர்ஸ், அகாடமிக்ஸ், அதில் ஜஸ்டிஸ் டெல்லி ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ரஜீந்திர சச்சாருடன் இந்த ஆதிவாசி பகுதிகளுக்கு போகிறதுக்கு நான் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேறான்றது. இவங்கெல்லாம் போய் என்ன நிலவரம் அப்படின்றதுக்கு வந்தால் சொல்கிறாரு, he was targeted for leading a team that includes former Delhi Chief Justice Rajendra Chachar to investigate the growing militarization and the presence of corporates in central India in tribal regions. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இருக்கக்கூடிய செய்திகள். இதை பார்த்தா உண்மையில் தமிழாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். நான் வந்து பேசிட்டா அதுக்கு நல்லா இருக்காது சுவையா, அதை என்ன பண்ணிகிட்டு இருக்காரு. உண்மையில் எனக்கு வந்து இந்த படிக்கிறதுக்காக கொடுத்தது. இப்போ அங்கே நம்முடைய இப்போ முன்னாடி வர செய்தி என்னென்னா, ஃப்ரண்ட் லைனே சொல்கிற மாதிரி மீண்டும் கூட சிட்டிசனை எதிர்த்து, அந்த நாட்டு மக்களை எதிர்த்து அங்கே 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 இருக்கக்கூடிய பேராமிலிட்ரி, இராணுவம் இல்லை, பேராமிலிட்ரியை வச்சு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸை வச்சு இப்போ இப்படி பண்ணுற ஒரு யுத்தம் இருக்குல்ல, அதை தான் நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். இது வெளில தெரியல. இன்றைக்கி ஃப்ரண்ட் லைன் மாதிரியான ஒரு இந்துவினுடைய ஒரு முதன்மை வந்து என்ன மாதத்துக்கு இது இல்லையா,
இந்த இதழில் கவர் ஸ்டோரி கிட்டத்தட்ட ஒரு 12வது 10 பக்கத்துலேருந்து 51 பக்கம் 40 பக்கத்தை கிட்டத்தட்ட கவர் பண்ணியிருக்காங்க. இது பெரிய ஒரு பல இன்டர்வியூ, நாட் ஒன்லி சோனி ஸ்டோரி, இன்னும் கூட பலருடைய இன்டர்வியூ, அதுக்கப்புறம் 4 கட்டுரைகள். இதில் இவ்வளவு விவரங்கள், பல விவரங்களை இது உள்ளடக்கியிருக்கு, ஆதிவாசி மக்களுக்கான பிரச்சனைகளை. அது சொல்லிட்டு இறுதியாக இதில் ஆர்டிகல் 46 இவர் பிரிண்ட் பண்ணியிருக்காரு. ஆர்டிகல் 46 ஒரு குறிப்பான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நமக்கு எல்லாம் தெரியும் சோஷியல் ஜஸ்டிஸ். 46 யூசஸ் த வேர்ட் சோஷியல் இன்ஜஸ்டிஸ். வேற எங்கேயுமே கான்ஸ்டியூஷனில் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தலை. சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதுக்கு உட்பட்டவர்களை காப்பாற்றுவது தான் ஆர்டிகல் 46ஓட நோக்கம் இருக்கு. ஆர்டிகல் 46 கீழே தான் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் ஆஃப் இடபிள்யூஎஸ் இஸ் அண்டர் ஆர்டிகல் 46. இதே ஆர்டிகல் 46 ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸை பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் தட் இஸ் அண்டர் ஆர்டிகல் 46 இதுதான் பார்க்கணும். இன்னொன்று தோழர் சொன்னாங்க, இந்த கிறிஸ்டியன் எஸ்டி ஆர் நாட் எஸ்டிஸ்ன்றத சட்டம் சொல்ல. சட்டம் வந்து ஆல் எஸ்டிஸ் ஆர் எஸ்டிஸ். ஆனால் அப்படி ஒரு சிந்தனையை கட்டமைக்கிறார்கள் அப்படின்னாங்க. இங்கே இந்துத்துவா எப்போ 1950 கிறிஸ்தவ ஷெடியூல் காஸ்ட் ஆர் நாட் ஷெடியூல் காஸ்ட். அங்கே ஒரு கிறிஸ்தவ ஷெடியூல் காஸ்ட் பேரில் தோழர் சாலமன் பேரில் வன்கொடுமை நடந்தால் அவர் வழக்கு போட முடியாது. நீங்கள் சாலமன் கிறிஸ்தவராக இருந்தால், பேரை வச்சு சொல்கிறேன், சாலமன் வந்து இந்துவாகவும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது மதத்தை நம்பாமல் இருந்தாலும் பேருக்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த தகவலுக்காக. ஏன்னா இங்கே வந்து சட்டமே ஒத்துக்கல. அதுக்கு ஏன் இதை பண்ணுறாங்க? கிறிஸ்டியன் ஷெடியூல் காஸ்ட் வந்து தீண்டாமைக்கு உள்ளாகவில்லை என்றால் நீங்கள் சொல்கிறது ரைட்டு. நீங்கள் போனீங்கன்னா கிராமத்தில் கிறிஸ்டியன் ஷெடியூல் காஸ்ட்டுக்கும் இந்து ஷெடியூல் காஸ்ட்டுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. யார் ஜாதி இந்துக்களை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒன்றா தான் பார்ப்பா. நான் வந்து கிராமத்துலேருந்து தான் வரேன். ஏன்னா உங்களுக்கு நகரத்துலேருந்து வரவங்களுக்கு கூட தெரியாது. என் பையனுக்கு தெரியாது எதிர்காலத்தில். எனக்கு தெரியும் ஊரில் இந்த காலனி சொல்லக்கூடாதுன்ட்டார் ஸ்டாலின். நல்லது தான், வரவேற்கலாம், அது ஒன்றும் இல்லை சார், அது வேலை சார், அது அல்ல. இந்த காலனி என்பது கிராமத்திலே சேரிகளை இப்போது நவீன பாஷையில் சொல்லக்கூடியது வேண்டாங்கிறார். சரி, அதான் சார், அதை வந்து கதை என்ன சொல்கிறாரு, எங்கள் ஊர் பேர் கொண்டஞ்சேரி, அவருக்கு தெரியும், அவர் ஊர் பக்கத்தில் தான் நான் சாலமனுடைய ஊருக்கு பக்கம்தான். அதனால் அவங்க சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி சட்டப்படியே என்னென்னா 2 தான். ஒன்று ஹிந்து ஷெடியூல் காஸ்ட் ஆர் ஷெடியூல் காஸ்ட்டு, 2வது சீக்கிய ஷெடியூல் காஸ்ட் ஆர் ஷெடியூல் காஸ்ட். ஏன் சீக்கிய ஷெடியூல் காஸ்ட் சொன்னாங்கன்னா, பஞ்சாபில் இருக்கக்கூடிய 31% ஆர் ஷெடியூல் காஸ்ட். 2வது அவன் வெலோரும்பாங்கல்ல, உதைப்பான் தாடிக்காரன். அதனால் 2 காரணத்துக்காக அவங்க 2 பேரை தவிர மீதி ஷெடியூல் காஸ்ட்லாம் உண்மையிலே காஸ்டாக இருந்தாலும், ஈவன் புத்திஸ்ட் ஷெடியூல் காஸ்ட்டே அம்பேத்கருடைய 100ஆண்டு விழா என்பது அம்பேத்கர் வாஸ் நாட் எ ஷெடியூல் காஸ்ட் ஃப்ரம் 1956 அக்டோபர் 14 கிடையாது. மீண்டும் அவர் எப்போ ஷெடியூல் காஸ்ட்டுக்கு வராருன்னா, இப்போ நான் இப்போ இவர் இப்போ விபி சிங் பீரியடில் அப்போ பஸ்வான் மந்திரி. ஓகே, அப்போ மீண்டும் புத்திஸ்ட் ஷெடியூல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த அரசியல்லாம் இங்கே இருக்குது. அதுக்காக நான் தொடர் கீதாவுக்காக சொல்கிறேன். இந்த அரசியல் இருக்கே, இது வந்து மிகப்பெரிய அரசியல். மக்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் ஷெடியூல் காஸ்ட்டை பற்றி இருக்கு. எனவே நம்முடைய இந்த கூட்டத்தோட முக்கியமான நோக்கமே பழங்குடி மக்களை இந்த போரில் இருந்து காப்பாற்றுவதுன்றது தான். வேறு யாரையும் காப்பாற்றுறது நோக்கம் இல்லை. மாவோயிஸ்டுகளை காப்பாற்றுவது அல்ல நம்ம நோக்கம். பழங்குடி மக்களை காப்பாற்றுவது. மாவோயிஸ்டுகளுக்கு பழங்குடி மக்களை காப்பாற்றுவது நோக்கமாக இருந்தால் நோக்கமாக இருக்கட்டும், அது நமக்கு தெரியாது. அவங்க என்ன வேணால் நோக்கமாக இருந்துட்டு போகுது. நம்ம பொறுத்தவரையில் நோக்கம் வந்து பழங்குடி மக்களை ஏன்னா உலகில் எந்த பகுதியில் யார் தாக்கப்பட்டாலும், ஈழத்தில் தமிழர்கள் தாக்கப்பட்டால் நாம் குரல் கொடுக்குறோம், பலஸ்தீனியர்கள் தாக்கப்பட்டால் குரல் கொடுக்குறோம். அதை விட கூடுதலாக இந்திய பிரஜையே, இந்தியன் சிட்டிசனே வந்து தாக்கப்படும் போது, நாம் அதுவும் எங்கேயோ காட்டிலையும் மலையிலையும் தாக்கப்படும் போது, படிக்காதவர்கள், அந்த இன்னும் கூட நவீன உலகத்துக்கு வராதவர்கள், கல்வி மறுக்கப்பட்டவர்கள், இன்னும் கல்வி மறுக்கப்பட்டவர்கள், அதான் நான் சொல்கிறேன், அவங்க இன்னும் கல்வி மறுக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு வந்து இப்போ அங்கேயே வேலை சொன்னால் கூட சொன்னாங்க, வேலை இருந்தால் மேனுவல் ஜாப் தான் அவங்க செய்கிறாங்க, ஸ்கில்டு ஜாப் செய்யாதவங்க, செய்ய முடியாது அவங்களுக்கு. அங்கேயே ப்ராஜெக்ட் வருது இல்லை இந்த மைன்ஸில்,
இந்த மைன்ஸில் அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு மேனுவல் ஜாப்ன்றது தான், ஒரு கூலி வேலை மாதிரியான தான் செய்கிறாங்க. எனவே நம்முடைய நோக்கம் வந்து இந்த போரை நிறுத்துன்னு சொல்கிறது வந்து பழங்குடி மக்களை அடிவில் இருந்து காப்பதற்காகத்தான். இதை வந்து இந்த செய்தி போய் எங்கும் சேரட்டும். நன்றி.